வணக்கம் மக்களே. நடிகர் எம்ஜிஆரை பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நடிகை ஸ்ரீதேவிக்கு ஒரு முக்கிய கேரக்டர். பாரதி ராஜா கிட்ட நடிகர் எம்ஜிஆர் வச்ச சினிமா ஆசை, கடைசியில் நடந்த ஏமாற்றம், இந்த மாதிரியான தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் நம்ம விரிவான ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் வாங்க. தமிழ் சினிமாவோட தவிர்க்க முடியாத ஒரு நடிகராக மாறியவர் தான் நடிகர் எம்ஜிஆர் அவர்கள்னே சொல்லலாம். பின்னாளில் நடிகர் எம்ஜிஆர் அவர்கள் தமிழ்நாட்டோட முதல்வராக உயர்ந்து உயிர் இழக்கிற வரைக்கும் அந்த பொறுப்பில் இருந்திருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. சினிமாவை விட்டு விலகினதுக்கப்புறமா படங்களை தயாரிப்பதற்காக நடிகர் எம்ஜிஆர் ஆர்வம் காட்டி இருந்தாங்க. நடிக்க வந்த புதுசிலேயே சரித்திர படங்களில் நடிக்கிறதுக்கு நடிகர் எம்ஜிஆர் அதிகமாக ஆசைப்பட்டிருக்காங்க. ஆனால் அதுக்கான கதைகளும் அவர் முக்கியத்துவம் கொடுத்ததுனால சரித்திர படங்களுக்கான கதைகளோட இயக்குனர்கள் அதிகமாக அவங்கள பார்த்துருக்காங்க. தமிழில் ரொம்பவே பிரபலமாக இருக்கிற பொன்னியின் செல்வனோட நாவலில் நடிப்பதற்கு முதல்ல விருப்பப்பட்டவர், ஆசைப்பட்டவர்னு பார்த்தா அது நடிகர் எம்ஜிஆர் அவர்கள் தான். அது நடிக்க முடியாத சூழ்நிலை தான். அதை தயாரிக்கிறதுக்காக அவர் திட்டமிட்டிருக்காங்க. முதல்வரானதுக்கப்புறமா பொன்னியின் செல்வன் மீதான அவரோட ஆசை இன்னுமே அதிகமாயிடுச்சு. அதில் சற்றுமே ஈடுபாடு கொஞ்சம் கூட குறையாமல் இருந்ததுனால அப்போ இயக்குனர் பாரதி ராஜாவை கூப்பிட்டு பொன்னியின் செல்வன் நாவலை திரைப்படமாக எடுங்கன்னு சொல்லியிருக்காங்க நடிகர் எம்ஜிஆர் அவர்கள். அந்த படத்தில் நடிகர் கமலும் மற்றும் ஸ்ரீதேவியை முக்கிய கேரக்டரில் நடிக்க சொல்லுங்கன்னு சொல்லி தன்னோட ஆசையை வெளிப்படுத்தி சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் பொன்னியின் செல்வன் மேலே நடிகர் எம்ஜிஆருக்கு இருந்த ஆர்வம் பாரதி ராஜாவுக்கு அந்த நேரத்தில் இல்லையா. அதனால் அவர் வேறு படங்களில் கவனத்தை செலுத்திட்டு இருந்திருக்காங்க. அந்த நிலையில் நடிகர் எம்ஜிஆரோட பொன்னியின் செல்வன் பட ஆசை கடைசி வரைக்குமே நிறைவேறாமலே போயிருக்கு. கடைசியில் பொன்னியின் செல்வன் நாவலை மணிரத்னம் சார் தான் படமாக்கி இப்போ வெற்றி பெற்றிருக்காங்க. 2 பாகங்களாக எடுக்கப்பட்ட இந்த படத்தில் நடிகர் விக்ரம், ஐஸ்வர்யா ராய், கார்த்திக், ஜெயம் ரவி, த்ரிஷா உள்ளிட்ட முக்கிய கேரக்டரில் எல்லாருமே நடிச்சிருக்காங்க. முதல் பாகம் ரொம்ப பிரம்மாண்ட வெற்றியை பெற்றுச்சு. இந்த நிலையில் 2வது பாகமும் ரசிகர்களோட எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யலைன்னே சொல்லலாம். பொன்னியின் செல்வன் நாவலை படமாக எடுக்கிறத பற்றி இயக்குனர் பாரதி ராஜா கிட்ட நடிகர் எம்ஜிஆர் அவர்கள் தன்னோட ஆசையை வெளிப்படுத்தினப்ப அவரோட ஆசை கடைசி வரைக்கும் நிறைவேறாமல் போனதை பற்றின சுவாரஸ்யமான தகவலை தான் பாரதி ராஜா அவர்கள் ஒரு நேர்காணலே பகிர்ந்திருக்காங்க. அந்த தகவல் தான் இந்த தகவல் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் இந்த தகவல் தான் நடிகை ஸ்ரீதேவிக்கு முக்கிய கேரக்டர் பாரதி ராஜா கிட்ட நடிகர் எம்ஜிஆர் வச்ச ஒரு சினிமா ஆசை, கடைசியில் நடந்த ஏமாற்றம் என்பது குறிப்பிடத்தக்கது. மக்களை, உங்களுக்கும் நடிகர் எம்ஜிஆர், நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், கவிஞர் கண்ணதாசன், இசையமைப்பாளர் MS விஸ்வநாதன் இவங்களில் யாரை பிடிக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற இந்த மாதிரியான முக்கியமான சினிமா தகவல்கள் உங்களை உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ.